ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா கூப்பிட்ருப்பாங்க ஹீரோயினை கால் பண்ணி. இப்போ வராளா, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இதை விட பெரிய வீடு பார்த்துருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏமா இப்படி பண்ணுறீங்க, நம்ம வாங்கின அந்த 3 மில்லியனே ரிட்டர்ன் கொடுக்கணும், நீங்கள் இப்படிலாம் பண்ணால் எப்படின்னு சொல்கிறப்போ, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே, நான் தான் அந்த வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம்லாம் வராத, ஒரு வேளை அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், நீ என் பொண்ணே கிடையாது, இனிமேல் நான் அவனை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே வர. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், பாருங்கள் யாருக்குமே என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, இந்த உலகமே என்னை வெறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. ஹீரோக்கே கொஞ்சம் ரொம்ப பாவமாக இருக்குது. வீட்டில் போய் கேட்குறா, இது மாதிரி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாதீங்க, நான் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் இப்படிலாம் பேசுகிற, இல்லை எங்கள் அம்மா தான் உங்கள்கிட்ட வித்துட்டாங்க இல்லையா, அந்த பணம் கொடுக்கவும் எங்கள்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எந்த உலகத்தில் இருக்க, இந்த காலத்தில் போய் யாராவது மனுஷனை காசு கொடுத்து விற்க முடியுமா, நீ ஏன் இப்படி பேசுகிற, என்னோட ஒய்ஃபாக நீ காலம் முழுக்க இந்த வீட்டிலே இருக்கலாம், உனக்கு பெர்மிஷன் இருக்குது, நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆறுதலாக பேசுகிறான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அவளோட மனைவின்னு சொன்னதுனால. இப்படி நம்ம ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த ஹீரோயினோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அவளை எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன்ப்பா, அப்போ திடீர்னு அவங்க அம்மாவோட காண்டாக்ட் கிடச்சிச்சு, அந்த பொண்ணை காசுக்கு விற்கிறதா ஐடியா இருந்துச்சு, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் அந்த பொண்ணு உனக்கு கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க அம்மா விட்டுருந்தா ஏதாவது சைக்கோ கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயினோட அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறான். இவங்க ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாங்க, வாங்க மருமையினேன்னு சொல்லிட்டு. அவன் ஒரே வார்த்தையில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறான், என்னை மருமையெல்லாம் கூப்பிடாதீங்க, இங்கே பாருங்கள் இந்த காசெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக என்னோட ஒய்ஃபை நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க பணம் ஒருவேளை அவள் என்னை டிவோர்ஸ் பண்ணாலும் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணாலும் இந்த மணி எல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், ரொம்ப அவளுக்கு பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கேட்டுட்டு நடு தெருவில் தான் நிற்கணும், இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக, இப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கத்தில் வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை தயவு செய்து ஏற்றுக்கோங்க, என்னை கைவிட்றாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்ப. நம்ம ஹீரோ அப்படியே நெத்தியை வச்சு டச் பண்ணி பார்க்குறான். அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் தலையில் பத்தெல்லாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா நிறைய வெட் கிளாத்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் வேறு பக்கத்தில் இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அறகுறையாக இருக்குது. ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கத்ரா, என்னடா பண்ணி வச்சேன் என்ன நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, அதுதான் நான் உன் உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எப்படா நீ இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்ட, பாருடி உனக்கு நைட்டெல்லாம் ஒரே ஃபீவர், போனால் போதும்னு சொல்லி பார்த்தா என்ன ஓவராக பேசுகிறேன், நீ என்னோட ஒய்ஃப் தானே, அப்படின்னா உனக்கு இப்படிலாம் பண்ணுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, இப்போ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, உனக்கு ரொம்ப பசிக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா அது கொஞ்சம் தூரமாக இருந்து சொல்ல மாட்டியான்னு ஹீரோயின் நினைக்கிறா. இப்படியே உடம்பு நல்லா ஆயிடுது. அவளுடைய அந்த ஒர்க்குக்கும் போயிட்டு வரா. வீட்டில் நம்ம ஹீரோக்கு நைட் பிடிச்ச சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்தனுமே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன், இன்னைக்கு ஃபிஷ் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபிஷ்ன்னு சொன்னோடனே அவன் ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி ஆயிட்டான். எதுக்குடி எங்கேருந்து வந்த, யார் என்னை கொலை பண்ண சொன்னா, எதுக்காக மீன் சமைச்சிருக்க, யார் பிளான் போட்டு கொடுத்தா, சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு வினோதமாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கழுத்தை வர பிடிச்சி நெரிக்கிறான். ஐயோ என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவன் தள்ளி விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மீன் எடுத்து போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்லாம் பார்த்து பயப்படுறா, இவனுக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தயவு செய்து போயிடு, இல்லை மீனுக்கு இருக்க நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு ஓடுறாங்க. இப்படியே அவங்க உயிர் காப்பாற்றிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டாக மாறுற, என்னன்னு தெரியல, மீனுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தெரியல, என் லைஃப்பில் மீன் தான் மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்குறாங்க. படக்குன்னு முழிச்சு பார்த்தா திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, யாரடி என்னை கொல்ல அனுப்புனா உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா நான் கொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபிஷ் தான், அது எல்லாரும் சாப்பிடுவாங்க, நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, உனக்கு கொண்டா தான் சரிப்பட்டு வரும்னு கொலை பண்ண. இப்படியே நம்ம ஹீரோயின் பயத்தில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. இவங்க சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோ வர இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு பயமாக போயிடுது. இப்போ ஏன் ரொம்ப பயப்படுற, நைட்டு உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு சாரி, நம்ம இன்னும் கொஞ்சம் பழகி பார்த்தா நம்மளுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம், அதனால நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அவன் சாதாரணமாக பேச, அப்படின்னா நைட்டும் உன்னோட குணத்தை பார்த்தது ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படின்னா நீ அரங்கண்டான ஆள் தான், உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, தயவு செய்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட, இப்படியே ஒர்க்குக்கு இவங்களுக்கு ஹீரோ ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்படியே அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கெஃபேயோட ஓனர் அவங்களோட சீனியர் வராங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜில் நடந்ததெல்லாம் பேசுகிறாங்க. இன்னமும்
அந்த சின்ன பிள்ளை மாதிரி தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரித்து பேசுகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் ஒரு மாதிரி கிளச்சி விட்டுட்டு அவன் மூக்கை வந்து செல்லமாக டச் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ வெளியே நின்று ரொம்ப காண்டாக பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கெஃபேலேருந்து வெளியே வராங்க. அப்புறம் தடுமாறி விழுந்துடுறாங்க. சீனியர் தான் பிடிக்கிறாரா, பிடிச்சிட்டு என்ன தெரியல கையை விடாமல் ரொம்ப க்ளோஸாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அப்பத்துலேருந்தே நான் லவ் பண்ணுறேன், நான் வந்து அப்ராட்லேருந்து இங்கே வந்தது காரணமே நீ தான், நான் வந்து உன்னை மனசார காதலிக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு நிமிஷம் விடுங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக கேட்க, நீ யாருடான்னு சொல்லி கேட்டால், இங்கே பாரு நான் வந்து இவளுடைய ஹஸ்பண்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் ஒய்ஃப் கிட்டே நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ப்ரப்போஸ் பண்ணுவேன், இங்கே பாரு டார்லிங் உனக்கு வர்றப்பே நான் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்க, இந்த பக்கம் உன்னை பார்த்தாலே அரகண்ட்டாக இருக்க, எப்படி நீ அவளை நல்லா பார்த்துக்கிடுவ, வருமா அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கோவமாக வந்துடுது. என்னோட ஒய்ஃப் கிட்ட நீ எப்படிடா பேசுவேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவன் முன்னாடி கிஸ் பண்ணேன். ஹீரோயின் கோவம் வந்துடுது. எல்லாருக்கும் நான் என்ன பொம்மையா, தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் ஆட்டி படைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு மனுஷியாக கூட யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால என்னை விட்டு நீங்கள் தள்ளியே இருங்க, எனக்கு உங்கள் மேலே அந்த தாட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, சரி அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சீனியர் சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இவ வற்புறுத்தி தான் நம்மக்கிட்ட வாழ்றாளான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மனசு கேட்கல, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அது எனக்காக தான் நீ வாங்கின, என்கிட்டே கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு கடலோரமாக ஒரு கப்பலை கட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு குட்டி பையன் ஒளிஞ்சிட்ருக்கான். அவன் பக்கத்தில் நிறைய மீன் இருக்குது. ஒருத்தவங்க சொல்லிகிட்டே வராங்க, உண்மையான ஒரு வழி எப்படி இருக்கும், ஒருத்தவங்களை இழந்தா அதை வந்து நான் இப்போ காட்ட போகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்களா. நம்ம ஹீரோ இங்கே பட்டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். இப்போ ஹீரோயின் கேட்குறா, என்ன ஆச்சு திரும்ப கத்துனீங்க கனவுல, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒன்று தான் என் ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கும் விட மாட்டேங்கிறான். இங்கே பாரு ரூம்குள்ளே வந்துட்டல, நீ எந்த நோக்கத்தில் வந்தன்றது தெரியாது, நான் தூங்குற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும், தூங்கினதுக்கப்புறம் போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஷாக சொல்ல, ஹீரோயினும் சரி வழி இல்லாமல் அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணது, கல்யாணம் பண்ணது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ ஹீரோ மேலே அவளுக்கு லவ் வந்துருச்சு போல இருக்குது. அப்படியே வந்து காலையில் அவள் வேலைக்கு போகிறா. அங்கே ஒரு சீனியர் கேர்ள் இருப்பா. அவளை வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை மட்டும் தட்டி பேச, நம்ம ஹீரோயின் எப்பயுமே சைலண்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. ஓகேம்மா இந்த வேலையெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கோ, நீ தானே பெர்மனன்ட் ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்படியே வந்து காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. யாரோ கார்னிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் ஃபோட்டோவில். அந்த பொண்ணு இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு, எனக்கு போய் என் லக்கேஜை போய் எடுத்து வை, என் ஆள் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கேட்டுட்டு போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அதிகாரம் பண்ண. இப்போ ஹீரோ வந்ததுக்கப்புறம் டார்லிங் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹக் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச, இங்கே ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிடுது. இந்த கருமத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு ரொம்ப ஹீரோ மேலே கோவமாக போயிட்டுருக்க. அப்போ அம்மா உடனே கால் பண்ணிவிட்டு, ஒரு எமர்ஜென்சியான விஷயம் வீட்டுக்கு கொஞ்சம் வாமான்னு சொல்லி சொல்கிறாங்க. தோ வராமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப பரபரப்பாக போகிறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு அப்ராடில் இருக்கையிலே நம்ம லவ் வந்து அங்கேயே பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போ எதுக்கு இங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்க, தயவு செய்து கிளம்பி, என் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு பணத்துக்காக தான் நீ அவளை கல்யாணம் பண்ண, எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறப்போ, அதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என் பின்னாடி சுத்தாதுன்னு ஹீரோ தெளிவாக சொல்லிடுறான். இப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. போயிட்டு அம்மா சொல்கிறாங்க, தம்பிக்கு வந்து இது மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்குது, தயவுசெய்து கொஞ்சம் காசு அரேஞ்ச் பண்ணுமா, அவன் ஹஸ்பண்ட் ஒரு 2 மில்லியன் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு வருதே கோவம், இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, விற்று தொலைங்க, அவங்ககிட்டலாம் போய் நான் காசு கேட்க மாட்டேன், ஏற்கனவே வாங்கின காசே நம்மளால் கொடுக்க முடியல, அது எப்போ தான் கடன் அடிக்க போகிறோமோ அப்படின்னு இவ கத்த. அவங்க திட்டுறாங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக காசு ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப. இப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ மேலே இருக்க கோவத்துலையும் அம்மா ப்ரெஷர் பண்ணதுனாலையும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரல. ஹீரோக்கு ஒரே கவலை, நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான், அவன் அட்டனும் பண்ணல, அதனால அவன் செம்மையாக காண்டாரான். இப்படியே நம்ம ஹீரோயினை காலையில் பார்க்குறானா, பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறான், நீ எங்கடி போனேன், நைட் எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு என்னை கூப்பிட்ற, நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், எங்கள் அம்மா வீட்டிலே தங்கிட்டேன், நீ தான் அந்த பொண்ணு கூட ஜாலியாக இருந்தியே, அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருடி நீ போனதுக்கப்புறமே அவளை அனுப்பி வச்சிட்டேன், அவள் ஜஸ்ட் என்னோட எக்ஸு தான், அவளுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் நீ என் மேலே கோச்சிக்கிறாத, ஒழுங்காக வீட்டுக்கு வா, இன்னொரு தடவை வீட்டை தவிர நீ வேறு எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாது, உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன்,
ஒழுங்காக வீட்டுக்கு வந்து தொலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். ஹீரோயினுக்கும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ அப்படி பண்ணதுனால வீட்டுக்கு போகணுமா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இப்படியே நம்ம ஹீரோ வரலன்னா உன் காசெல்லாம் திரும்ப கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே வேலைக்கு வராங்களா, அந்த பொண்ணு இன்னும் திமிராக தான் பேசுகிறா. சீனியர் பொண்ணு நம்ம ஹீரோயின் கம்மண்டே இருந்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அந்த மேனேஜர் வந்து சொல்கிறா, இங்கே பாருமா நான் வேறு இடத்துக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த ஸ்டோருக்கு நீ தான் வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பின்னாடி இந்த சீனியருக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போடுது. இவ்வளோ நேரம் ஓவராக பேசிட்டு இருந்தா இல்லையா, இப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குறா. இங்கே சீனியர் பொண்ணுக்கு அள்ளு விட்டுருச்சு. வழக்கம் போல் நம்ம ஹீரோயினை பாராட்டி தள்ளுறா, நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் இங்கே வந்து மேனேஜராக இருக்க, கரெக்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. இவ சரியான பச்சை வந்து இவகிட்ட என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்மண்டை விட்டுறா. எப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய எக்ஸு வரா. அவள் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஹீரோக்கும் உனக்கும் ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் படி தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே பாரு அவன் வந்து உனக்கு கொடுத்த அந்த 2 மில்லியன் அவன்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பையன் உன்னோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதுக்கு நான் காசு தரேன், அதையும் வாங்கிட்டு தயவு செய்து அவனை விட்டு போயிடு, நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் செக்கை எடுத்து கிழிச்சு அந்த தண்ணியில் போட்டுட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாமே காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க, சில பொருட்களை வந்து விலை கொடுத்தே வாங்க முடியாது, அது போல தான் உறவும். என் ஹஸ்பண்டை என்றைக்கு உன்னால் வாங்கிக்க முடியாது, ஒருவேளை அவர் உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவரே உன்னை தேடி வந்திருப்பாரு. இப்போ நீ என்கிட்ட வந்ததுலேயே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு அவனை என்கிட்ட எப்படி வர வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியும், இங்கே பாரு நீ காசையும் இழந்துட்டு உன் ஹஸ்பண்டையும் இழக்க போகிற அப்படின்னு சொல்கிறப்போ அவள் சொல்லிட்டு போயிடுறா. இங்கே சீனியர் பொண்ணு வர வந்து ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான செக்கை கிழிச்சு தண்ணியில் போட்டியே லூஸு அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக ஹீரோக்காக சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கோவமாக இருக்கனால அவளுக்கு வந்து கிஃப்ட் வந்து பிராஸ்லெட் வாங்கிட்டு வந்துட்டு, இன்றைக்கி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கா, அதனால வந்து நீயே எனக்கு குளிக்க ஊற்று அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீ அக்ரிமெண்ட்டை தாண்டுற, அக்ரிமெண்ட் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஒழுங்கு மரியாதை வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தில் குளிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தயங்கி தயங்கி தான் போகிறா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் இவன் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு குளிக்க ஊற்றுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த மீன் மேட்ரை பற்றி பேசுகிறாங்க. என்ன உனக்கு ஃபிஷ்னா பிடிக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், ஆல்ரெடி நேற்று நைட் இந்த வீட்டில் தங்காததுக்கே உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன், இதில் வேறு மீனை பற்றி வேறு பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறப்போ, நைட் நான் ஏன் தங்கலைன்னா நீ வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடு அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் வந்து வீட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வேற அப்படியே எந்திரிச்சு நிற்கிறானா. ஹீரோயின் வேற கண்ணை மூடிட்டாரு. லூசு பையில என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த. ஒய்ஃப் என்ன இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, உனக்கு அந்தளவுக்கு ஜெலஸ் ஆகுதா, நீ அந்தளவுக்கு என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸாக போக, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சொல்கிறப்போ, என்னம்மா நீனு மற்ற பொண்ணுங்கிட்ட போனாலும் திட்டுற, உன்கிட்ட வந்தாலும் திட்டுற அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் இந்த ஃபிஷ் ஸ்டோரி என்னன்றதை எனக்கு முழுசாக சொல்லணும், ஏமா என் மூடை ஸ்பாயில் பண்ணுற, எப்பயுமே உனக்கு இப்படி தான், என்னை ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணுற உனக்கு வேலையாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருந்தாலே உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எனக்கு வந்து அந்த ஹாப்பி மூடே போயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோச்சிட்டு போக, நம்ம ஹீரோயின் எப்படியோ போட்டு வாங்கிடலான்னு பார்த்தாங்க. இப்போ மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்து அதில் 2 கோல்டன் ஃபிஷ்ஷை விட, நம்ம ஹீரோ ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அது ஒரு கட்டை மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை அடிக்க பார்க்குறான். ஹீரோயின் இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு என்னை எரிச்சல் ஊட்டுற விஷயத்த நீ நிறையா பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு ஃபிஷ்னா பிடிக்காது, முதல்ல அதை உடச்சி நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் கத்த. இங்கே பாருங்க கொஞ்சம் கூலாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, என் கூட வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபிஷ்ஷை பாருங்கள் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மீனை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறான். மீனுக்கு இந்த மாதிரி இந்த பாட்டிலில் இருக்கிறது அதுக்கு ஒரு எல்லை தான் இருக்குது, மனுஷ மனசுக்கு அப்படிலாம் கிடையாது, எதாக இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சொன்ன விளக்கணையெல்லாம் கேட்டுட்டேன் அவ்வளோதானே, சரி நான் கிளம்புறேன், நீ சொன்ன மாதிரி இந்த 5 நிமிஷம் இந்த ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டேன், இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கேன், அடுத்து ஃபிஷ் மண்டை உடையாது ஊ மண்டை உடையும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் காசுன்னு போட்டு நச்சரிக்கிறாங்க. ஹீரோ ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்ற மாதிரி வறுப்படுத்தி போட வைக்க, அவங்க அம்மா பட்லும் ஹஸ்பண்ட்டை பணம் வாங்கிட்டு வரையா என்ன சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயினை பிடிச்சி கத்துறாங்க. இது நம்ம ஹீரோ கிட்ட செம்ம எரிச்சலாராம். அதை திட்டலான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் தடுக்கிறா, வேண்டாம் அம்மா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை ஒரு காலமும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு போகிறான். இப்படி நம்ம ஹீரோ போகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.